வணக்கம் நண்பர்களே. கடந்த செவ்வாய்க்கிழமை வரிசையைத் தொடர்ந்து ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை 9137 என்ற வரிசை ஆகஸ்ட் 7 இருந்தது. 4 உடன் கூட்டினால் நமக்கு 1 கிடைக்கிறது. இது மெஷின் போர்டு டி-யில் தேவையான குறைந்தபட்ச இலக்காகும். 2 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு ஏ-யில் தேவையான குறைந்தபட்ச இலக்காக 9 கிடைக்கிறது. 1 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு பி-க்கான குறைந்தபட்ச இலக்கு வரிசையாக 8 கிடைக்கிறது. இறுதியாக 7 உடன் 9 சேர்த்தால் மெஷின் போர்டு சி-க்கான குறைந்தபட்ச இலக்காக 6 கிடைக்கிறது. எனவே அது 1986 ஆகும். புதன்கிழமை 9145 என்ற எண்ணையும் வியாழக்கிழமை 1141 என்ற எண்ணையும் வரிசை வந்த 2 நாட்களையும் நீங்கள் பார்க்கலாம். நேற்று விடுமுறை நாள், எனவே வரிசை 6 ஆகஸ்ட் 2 இருந்தது. 4507 இருப்பதை நீங்கள் காணலாம். இது ஜனவரி 27 அன்று கடைசி இலக்கமாக 7 ஆகும். 4 உடன் கூட்டினால் நமக்கு 1 கிடைக்கிறது. இது மெஷின் போர்டு டி-யில் தேவையான குறைந்தபட்ச இலக்காகும். 2 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு ஏ-யில் தேவையான குறைந்தபட்ச இலக்காக 9 பெறுகிறோம். 1 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு பி-க்கு குறைந்தபட்ச இலக்கு வரிசையாக 8 பெறுகிறோம். இறுதியாக 7 உடன் 9 சேர்த்தால் மெஷின் போர்டு சி-க்கு குறைந்தபட்ச இலக்காக 6 பெறுகிறோம். எனவே இது 1986 ஆகும். வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமைக்கான கடைசி 3 வார வரிசையைத் தொடர்ந்து வரிசையை புரிந்துகொள்ள முழு வீடியோவையும் பாருங்கள். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த வரிசை மற்றும் வீடியோ எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். கடந்த 7 நாட்களை மதிப்பாய்வு செய்வோம். 4 தயாரிப்பு வாரியங்களின் கூட்டல் வரிசை 9764 ஆகும். புதன்கிழமை 8617, 7439, 5735, 9494, 9464, 4024, 8699 முதல். புதன்கிழமை 8617 உற்பத்தி இலக்கை மீறியது. வியாழன் 7439 உற்பத்தி இலக்கை மீண்டும் மீறியது. வெள்ளி 5735 இது தோல்வியடைந்தது. சனி 9494 இலக்கு சந்திப்பு. ஞாயிறு 9464 இலக்கு சந்திப்பு. திங்கள் 4024 குறைந்தபட்ச இலக்காக 4 இலக்கத்தின் 2 பலகைகள். செவ்வாய் 8699 இலக்கு மீண்டும் சந்திப்பது. எனவே ஒட்டுமொத்தமாக கடந்த வார உற்பத்தியின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் கூட்டல் வரிசை உணரப்பட்டது. 6 நாட்கள் இலக்கை எட்டியது அல்லது தாண்டியது. இந்த வாரத்திற்கான புதிய இலக்கு 4 முதல் 9 என்பது 3 ஆகும். இது இயந்திர பலகை டி-க்கு. 2 முதல் 9 என்பது 1 ஆகும். இது இயந்திர பலகை ஏ-க்கு.
1 முதல் 9 என்பது 0 ஆகும். இது இயந்திர பலகை B-க்கு மற்றும் 9 முதல் 9 என்பது 8 ஆகும். இது இயந்திர பலகை C-க்கு. வணக்கம் நண்பர்களே. இந்த கூட்டல் வரிசையின் பகுதி நேற்று எடுக்கப்பட்ட முந்தைய வீடியோவை அடிப்படையாகக் கொண்டது. தயவுசெய்து இதை இறுதி வரை பாருங்கள். செவ்வாய்க்கிழமை 4, 2, 1, 9 ஐ கடந்த வாரம் வந்த வரிசையின் கடைசி இலக்கத்தில் அடிப்படையாகக் கொண்ட கூட்டல் வரிசை. இந்த வரிசை 2 ஆகும். 4 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் T-க்கு 6 கிடைக்கும். 2 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் A-க்கு 4 கிடைக்கும். 1 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் B-க்கு 3 கிடைக்கும். 9 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் 3க்கு 1 கிடைக்கும். நேற்று வரை 3091 வரிசையை நீங்கள் பார்த்தீர்கள். மேலும் 3510 உற்பத்தி வரிசையை பெற்றோம். இதன் பொருள் போர்டு T மற்றும் போர்டு A இரண்டும் இலக்கை தாண்டிவிட்டன. மேலும் இது வாரத்தின் 3வது நாளாகும். இங்கு குறைந்தபட்ச இலக்கை அடைந்து அதையும் தாண்டிவிட்டது. இன்றும் குறைந்தபட்ச இலக்கு 6431 ஐ ஆகஸ்ட் 5345 தாண்டியிருப்பதைக் காணலாம். இங்கே கடைசி 2 பலகைகள் 3 மற்றும் 1 ஐ தாண்டிவிட்டன. வரிசை 6431 இலிருந்து ஆகஸ்ட் 9764 மாறியுள்ளது. 4 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர T-க்கு 9 கிடைக்கும். 2 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர A-க்கு 7 கிடைக்கும். 1 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர B-க்கு 6 கிடைக்கும். மேலும் 9 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர C-க்கு 4 கிடைக்கும். விவரங்களை புரிந்துகொள்ள முழு வீடியோவையும் பாருங்கள்.
வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை 4, 2, 1, 9 ஐ கடந்த வாரம் வந்த வரிசையின் கடைசி இலக்கத்தில் அடிப்படையாக கொண்ட கூட்டல் வரிசை. இந்த வரிசை ஆகஸ்ட் 2 இருந்தது. 4 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் T-க்கு 6 கிடைக்கும். 2 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் A-க்கு 4 கிடைக்கும். 1 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் B-க்கு 3 கிடைக்கும். மேலும் 9 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் 3க்கு 1 கிடைக்கும். இன்று மீண்டும் 3510 முதல் 3091 வரை கிடைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அதாவது பலகை T மற்றும் பலகை A இரண்டும் இலக்கை தாண்டிவிட்டன. மேலும் இது வாரத்தின் 3வது நாள். வணக்கம் நண்பரே. செவ்வாய்க்கிழமை அடிப்படையிலான கேரள கூட்டல் வரிசைக்கு வருக. இணைக்கப்பட்ட எக்ஸல் தாளின்படி எங்களிடம் 26 வாராந்திர தரவு உள்ளது. இங்குள்ள நெடுவரிசை எண் 3, இது செவ்வாய்க்கிழமை என்ற தலைப்பைக் கொண்டுள்ளது. எனவே வரிசை எண் 3 செவ்வாய்க்கிழமையை பார்ப்போம். 4 இலக்க எண்ணின் கடைசி எண் 8. JKLM நெடுவரிசையின் கீழ் அது 4, 2, 1, 9 என்று இருப்பதைக் காணலாம். 4 ஐ 8 உடன் கூட்டினால் 12 ஐ கொடுக்கும். பின்னர் 2 ஐ 8 உடன் கூட்டினால் அது 10 ஐ கொடுக்கும். பின்னர் 1 ஐ கொடுக்கும். 8 ஐ கொடுக்கும். இது 9 மற்றும் 9 ஐ கொடுக்கும். இது 8 உடன் கூட்டினால் அது 17 ஐ கொடுக்கும். 10களை நீக்கிவிட்டு 2097 என்ற ஒற்றை இலக்க எண்ணை மட்டும் வைத்திருங்கள். இது இயந்திரம் T-க்கு ஒவ்வொரு இயந்திரத்தின் குறைந்தபட்ச இலக்கு 2, இயந்திரம் A-க்கு 0, இயந்திரம் B-க்கு 9 மற்றும் இயந்திரம் C-க்கு 7 ஆகும். இது வாரத்திற்கான ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அடிப்படை எண்ணிக்கை. நடப்பு வாரத்தின் புதன்கிழமை முதல் அடுத்த வாரத்தின் செவ்வாய் வரை நடைமுறைக்கு வரும். இந்த விளக்கப்படம் அல்லது அட்டவணையில் இது வரிசை எண் 4 ஆகும். வரிசை எண் 3 மற்றும் வரிசை எண் 4 ஐ காணலாம். எண்கள் 2097 தனிப்பட்ட இயந்திர எண்களின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 2 இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச இலக்கை கடக்கிறது. 5280 போல இங்கே 205280 இல் முதல் 2 எண்ணுடன் பொருந்துகிறது. எனவே குறைந்தபட்ச இலக்கு உற்பத்தியை கடந்துவிட்டது. மேலும் இந்த செயல்முறை ஒரு உங்கள் உற்பத்தித் தளத்தை தயாரிப்பதற்கான பயனுள்ள வழி. இதேபோல் 069.6, 4706 ஆகியவையும் அடையப்பட்ட உற்பத்தித் திறனில் தேர்ச்சி பெற்றன. வரிசை எண் 4 இன் கீழ் 5, 6 கலங்கள் நீல நிறத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது கூட்டல் குறைந்தபட்ச அடிப்படை 1986 ஐ கடந்துவிட்டது. வரிசை எண் 5 இன் கீழ் 6, 6431 இன் அடிப்படையை 1 செல் மட்டுமே கடந்ததால் நீல நிறத்தில் 1 செல் மட்டுமே சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வார வரிசைகளைத் தொடர்ந்து வாரத்திற்கான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையே கடந்த குறைந்தது 2 முதல் 3 வரிசைகள் எங்களிடம் உள்ளன. இந்த விளக்கம் தேவையான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையில் உங்களுக்கு உதவும் மற்றும் வழிகாட்டும் என்று நம்புகிறேன். இந்த இலக்கு வரிசை முறைகள் இந்த வாரம் புதன்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் செவ்வாய் வரை வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு மேல் 2 வாரங்களுக்கு முன்பு 7542 என வரிசைப்படுத்தினோம். இது மெஷின் போர்டு T7 இலக்கை கொண்டுள்ளது. மெஷின் போர்டு A5 இலக்கை கொண்டுள்ளது. மெஷின் B போர்டு 4 இலக்கை கொண்டுள்ளது மற்றும் மெஷின் C போர்டு 2 இலக்கை கொண்டுள்ளது. வீடியோவின் இறுதியில் 2 வாரங்களுக்கு முன்பு புதன்கிழமை 7869, 5787, 6954, 2429, 5887, 9235, 4592 இலிருந்து பெறப்பட்ட முடிவை பாருங்கள். இந்த 7542 இன் 2 இலக்கங்கள் உற்பத்தி குறைந்தபட்ச இலக்கை 6 முறை அடைவதை நீங்கள் காணலாம். எனவே எங்களிடம் எந்த சரக்கு குவிப்பும் இல்லை. வாரத்தில் பெரும்பாலான நேரங்களில் வாரத்தில் 7 இல் 6 நாட்களில் குறைந்தபட்ச இலக்கு மீறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வரிசை 4592 ஆகும். இதில் கடைசி அடிப்படை எண் 2 ஆகும்.
எனவே இங்கே குறைந்தபட்ச உற்பத்திக்கான கூட்டல் தேவை இயந்திர பலகை T6, இயந்திர பலகை A4, இயந்திர பலகை B3 மற்றும் இயந்திர பலகை C ஆகஸ்ட் 1 இருக்க வேண்டும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செல்லும் ஜனவரி 6431 2026 அன்று முடிவடையும் என்பதால் இது கலவையாகும். வணக்கம் நண்பரே. செவ்வாய்க்கிழமை அடிப்படையிலான கேரள கூட்டல் வரிசைக்கு வருக. இணைக்கப்பட்ட எக்ஸல் தாளின்படி எங்களிடம் 26 வார வாராந்திர தரவு உள்ளது. இங்குள்ள நெடுவரிசை எண் 3, இது செவ்வாய்க்கிழமை என்ற தலைப்பைக் கொண்டுள்ளது. எனவே வரிசை எண் 3 செவ்வாய்க்கிழமையை பார்ப்போம். 4 இலக்க எண்ணின் கடைசி எண் 8. JKLM நெடுவரிசையின் கீழ் அது 4, 2, 1, 9 என்று இருப்பதைக் காணலாம். 4 ஐ 8 உடன் கூட்டினால் 12 ஐ கொடுக்கும். பின்னர் 2 ஐ 8 உடன் கூட்டினால் அது 10 ஐ கொடுக்கும். பின்னர் 1 ஐ கொடுக்கும். 8 ஐ கொடுக்கும். இது 9 மற்றும் 9 ஐ கொடுக்கும். இது 8 உடன் கூட்டினால் அது 17 ஐ கொடுக்கும். 10களை நீக்கிவிட்டு 2097 என்ற ஒற்றை இலக்க எண்ணை மட்டும் வைத்திருங்கள். இது இயந்திரம் Tக்கு ஒவ்வொரு இயந்திரத்தின் குறைந்தபட்ச இலக்கு 2, இயந்திரம் Aக்கு 0, இயந்திரம் Bக்கு 9 மற்றும் இயந்திரம் Cக்கு 7 ஆகும். இது வாரத்திற்கான ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அடிப்படை எண்ணிக்கை. நடப்பு வாரத்தின் புதன்கிழமை முதல் அடுத்த வாரத்தின் செவ்வாய் வரை நடைமுறைக்கு வரும். இந்த விளக்கப்படம் அல்லது அட்டவணையில் இது வரிசை எண் 4 ஆகும். வரிசை எண் 3 மற்றும் வரிசை எண் 4 ஐ காணலாம். எண்கள் 2097 தனிப்பட்ட இயந்திர எண்களின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 2 இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச இலக்கை கடக்கிறது. 5280 போல இங்கே 205280 இல் முதல் 2 எண்ணுடன் பொருந்துகிறது. எனவே குறைந்தபட்ச இலக்கு உற்பத்தியை கடந்துவிட்டது. மேலும் இந்த செயல்முறை ஒரு உங்கள் உற்பத்தித் தடத்தை தயாரிப்பதற்கான பயனுள்ள வழி. இதேபோல் 069.6, 4706 ஆகியவையும் அடையப்பட்ட உற்பத்தித் திறனில் தேர்ச்சி பெற்றன. வரிசை எண் 4 இன் கீழ் 5, 6 கலங்கள் நீல நிறத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது கூட்டல் குறைந்தபட்ச அடிப்படை 1986 ஐ கடந்துவிட்டது. வரிசை எண் 5 இன் கீழ் 6, 6431 இன் அடிப்படையை 1 செல் மட்டுமே கடந்ததால் நீல நிறத்தில் 1 செல் மட்டுமே சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வார வரிசைகளைத் தொடர்ந்து வாரத்திற்கான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையே கடந்த குறைந்தது 2 முதல் 3 வரிசைகள் எங்களிடம் உள்ளன. இந்த விளக்கம் தேவையான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையில் உங்களுக்கு உதவும் மற்றும் வழிகாட்டும் என்று நம்புகிறேன். இந்த இலக்கு வரிசை முறைகள் இந்த வாரம் புதன்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் செவ்வாய் வரை வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு மேல் 2 வாரங்களுக்கு முன்பு 7542 என வரிசைப்படுத்தினோம். இது மெஷின் போர்டு T7 இலக்கை கொண்டுள்ளது. மெஷின் போர்டு A5 இலக்கை கொண்டுள்ளது. மெஷின் B போர்டு 4 இலக்கை கொண்டுள்ளது மற்றும் மெஷின் C போர்டு 2 இலக்கை கொண்டுள்ளது. வீடியோவின் இறுதியில் 2 வாரங்களுக்கு முன்பு புதன்கிழமை 7869, 5787, 6954, 2429, 5887, 9235, 4592 இலிருந்து பெறப்பட்ட முடிவை பாருங்கள். இந்த 7542 இன் 2 இலக்கங்கள் உற்பத்தி குறைந்தபட்ச இலக்கை 6 முறை அடைவதை நீங்கள் காணலாம். எனவே எங்களிடம் எந்த சரக்கு குவிப்பும் இல்லை. வாரத்தில் பெரும்பாலான நேரங்களில் வாரத்தில் 7 இல் 6 நாட்களில் குறைந்தபட்ச இலக்கு மீறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வரிசை 4592 ஆகும். இதில் கடைசி அடிப்படை எண் 2 ஆகும். எனவே இங்கே குறைந்தபட்ச உற்பத்திக்கான கூட்டல் தேவை இயந்திர பலகை T6, இயந்திர பலகை A4, இயந்திர பலகை B3 மற்றும் இயந்திர பலகை C ஆகஸ்ட் 1 இருக்க வேண்டும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செல்லும் ஜனவரி 6431 2026 அன்று முடிவடையும் என்பதால் இது கலவையாகும்.
வணக்கம் நண்பர்களே. இந்த கூட்டல் வரிசையின் பகுதி நேற்று எடுக்கப்பட்ட முந்தைய வீடியோவை அடிப்படையாகக் கொண்டது. தயவுசெய்து இதை இறுதி வரை பாருங்கள். செவ்வாய்க்கிழமை 4-2-1-9 ஐ கடந்த வாரம் வந்த வரிசையின் கடைசி இலக்கத்தில் அடிப்படையாகக் கொண்ட கூட்டல் வரிசை. இந்த வரிசை 2 ஆகும். 4 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் T-க்கு 6 கிடைக்கும். 2 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் A-க்கு 4 கிடைக்கும். 1 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் B-க்கு 3 கிடைக்கும். 9 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் 3-க்கு 1 கிடைக்கும். நேற்று வரை 3091 வரிசையை நீங்கள் பார்த்தீர்கள். மேலும் 3510 உற்பத்தி வரிசையை பெற்றோம். இதன் பொருள் போர்டு T மற்றும் போர்டு A இரண்டும் இலக்கை தாண்டிவிட்டன. மேலும் இது வாரத்தின் 3வது நாளாகும். இங்கு குறைந்தபட்ச இலக்கை அடைந்து அதையும் தாண்டிவிட்டது. இன்றும் குறைந்தபட்ச இலக்கு 6431 ஐ ஆகஸ்ட் 5345 தாண்டியிருப்பதைக் காணலாம். இங்கே கடைசி 2 பலகைகள் 3 மற்றும் 1 ஐ தாண்டிவிட்டன. வரிசை 6431 இலிருந்து ஆகஸ்ட் 9764 மாறியுள்ளது. 4 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர T-க்கு 9 கிடைக்கும். 2 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர A-க்கு 7 கிடைக்கும். 1 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர B-க்கு 6 கிடைக்கும். மேலும் 9 ஐ 5 உடன் சேர்த்தால் இயந்திர C-க்கு 4 கிடைக்கும். விவரங்களை புரிந்துகொள்ள முழு வீடியோவையும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை 4-2-1-9 ஐ கடந்த வாரம் வந்த வரிசையின் கடைசி இலக்கத்தில் அடிப்படையாகக் கொண்ட கூட்டல் வரிசை. இந்த வரிசை ஆகஸ்ட் 2 இருந்தது. 4 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் T-க்கு 6 கிடைக்கும். 2 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் A-க்கு 4 கிடைக்கும். 1 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் B-க்கு 3 கிடைக்கும். மேலும் 9 ஐ 2 உடன் கூட்டினால் இயந்திரம் 3-க்கு 1 கிடைக்கும். இன்று மீண்டும் 3510 முதல் 3091 வரை கிடைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அதாவது பலகை T மற்றும் பலகை A இரண்டும் இலக்கை தாண்டிவிட்டன. மேலும் இது வாரத்தின் 3வது நாள். வணக்கம் நண்பரே. செவ்வாய்க்கிழமை அடிப்படையிலான கேரள கூட்டல் வரிசைக்கு வருக. இணைக்கப்பட்ட எக்ஸல் தாளின்படி எங்களிடம் 26 வார வாராந்திர தரவு உள்ளது. இங்குள்ள நெடுவரிசை எண் 3. இது செவ்வாய்க்கிழமை என்ற தலைப்பைக் கொண்டுள்ளது. எனவே வரிசை எண் 3 செவ்வாய்க்கிழமையை பார்ப்போம். 4 இலக்க எண்ணின் கடைசி எண் 8. JKLM நெடுவரிசையின் கீழ் அது 4-2-1-9 என்று இருப்பதைக் காணலாம். 4 ஐ 8 உடன் கூட்டினால் 12 ஐ கொடுக்கும். பின்னர் 2 ஐ 8 உடன் கூட்டினால் அது 10 ஐ கொடுக்கும். பின்னர் 1 ஐ கொடுக்கும். 8 ஐ கொடுக்கும். இது 9 மற்றும் 9 ஐ கொடுக்கும். இது 8 உடன் கூட்டினால் அது 17 ஐ கொடுக்கும். 10களை நீக்கிவிட்டு 2097 என்ற ஒற்றை இலக்க எண்ணை மட்டும் வைத்திருங்கள். இது இயந்திரம் T-க்கு ஒவ்வொரு இயந்திரத்தின் குறைந்தபட்ச இலக்கு 2, இயந்திரம் A-க்கு 0, இயந்திரம் B-க்கு 9 மற்றும் இயந்திரம் C-க்கு 7 ஆகும். இது வாரத்திற்கான ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அடிப்படை எண்ணிக்கை. நடப்பு வாரத்தின் புதன்கிழமை முதல் அடுத்த வாரத்தின் செவ்வாய் வரை நடைமுறைக்கு வரும். இந்த விளக்கப்படம் அல்லது அட்டவணையில் இது வரிசை எண் 4 ஆகும். வரிசை எண் 3 மற்றும் வரிசை எண் 4 ஐ காணலாம். எண்கள் 2097. தனிப்பட்ட இயந்திர எண்களின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 2 இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச இலக்கை கடக்கிறது. 5280 போல
இங்கே 205280 இல் முதல் 2 எண்ணுடன் பொருந்துகிறது, எனவே குறைந்தபட்ச இலக்கு உற்பத்தியை கடந்துவிட்டது. மேலும் இந்த செயல்முறை ஒரு உங்கள் உற்பத்தித் தடத்தை தயாரிப்பதற்கான பயனுள்ள வழி. இதேபோல் 069.6, 4706 ஆகியவையும் அடையப்பட்ட உற்பத்தித் திறனில் தேர்ச்சி பெற்றன. வரிசை எண் 4 இன் கீழ் 5, 6 கலங்கள் நீல நிறத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன, அதாவது கூட்டல் குறைந்தபட்ச அடிப்படை 1986 ஐ கடந்துவிட்டது. வரிசை எண் 5 இன் கீழ் 6, 6431 இன் அடிப்படையை 1 செல் மட்டுமே கடந்ததால் நீல நிறத்தில் 1 செல் மட்டுமே சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வார வரிசைகளைத் தொடர்ந்து வாரத்திற்கான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையே கடந்த குறைந்தது 2 முதல் 3 வரிசைகள் எங்களிடம் உள்ளன. இந்த விளக்கம் தேவையான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையில் உங்களுக்கு உதவும் மற்றும் வழிகாட்டும் என்று நம்புகிறேன். இந்த இலக்கு வரிசைமுறைகள் இந்த வாரம் புதன்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் செவ்வாய் வரை வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு மேல் 2 வாரங்களுக்கு முன்பு 7542 என வரிசைப்படுத்தினோம். இது மெஷின் போர்டு T7 இலக்கை கொண்டுள்ளது, மெஷின் போர்டு E5 இலக்கை கொண்டுள்ளது, மெஷின் பி போர்டு 4 இலக்கை கொண்டுள்ளது மற்றும் மெஷின் சி போர்டு 2 இலக்கை கொண்டுள்ளது. வீடியோவின் இறுதியில் 2 வாரங்களுக்கு முன்பு புதன்கிழமை 7869, 5787, 6954, 2429, 5887, 9235, 4592 இலிருந்து பெறப்பட்ட முடிவை பாருங்கள். இந்த 7542 இன் 2 இலக்கங்கள் உற்பத்தி குறைந்தபட்ச இலக்கை 6 முறை அடைவதை நீங்கள் காணலாம். எனவே எங்களிடம் எந்த சரக்கு குவிப்பும் இல்லை. வாரத்தில் பெரும்பாலான நேரங்களில் வாரத்தில் 7 இல் 6 நாட்களில் குறைந்தபட்ச இலக்கு மீறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வரிசை 4592 ஆகும், இதில் கடைசி அடிப்படை எண் 2 ஆகும். எனவே இங்கே குறைந்தபட்ச உற்பத்திக்கான கூட்டல் தேவை இயந்திர பலகை T6, இயந்திர பலகை A4, இயந்திர பலகை B3 மற்றும் இயந்திர பலகை C ஆகஸ்ட் 1 இருக்க வேண்டும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செல்லும் ஜனவரி 6431 6, 2026 அன்று முடிவடையும் என்பதால் இது கலவையாகும். வணக்கம் நண்பரே. செவ்வாய்க்கிழமை அடிப்படையிலான கேரள கூட்டல் வரிசைக்கு வருக. இணைக்கப்பட்ட எக்ஸல் தாளின்படி எங்களிடம் 26 வார வாராந்திர தரவு உள்ளது. இங்குள்ள நெடுவரிசை எண் 3, இது செவ்வாய்க்கிழமை என்ற தலைப்பைக் கொண்டுள்ளது. எனவே வரிசை எண் 3 செவ்வாய்க்கிழமையை பார்ப்போம். 4 இலக்க எண்ணின் கடைசி எண் 8. JKLM நெடுவரிசையின் கீழ் அது 4, 2, 1, 9 என்று இருப்பதைக் காணலாம். 4 ஐ 8 உடன் கூட்டினால் 12 ஐ கொடுக்கும், பின்னர் 2 ஐ 8 உடன் கூட்டினால் அது 10 ஐ கொடுக்கும், பின்னர் 1 ஐ கொடுக்கும், 8 ஐ கொடுக்கும், இது 9 மற்றும் 9 ஐ கொடுக்கும், இது 8 உடன் கூட்டினால் அது 17 ஐ கொடுக்கும். 10களை நீக்கிவிட்டு 2097 என்ற ஒற்றை இலக்க எண்ணை மட்டும் வைத்திருங்கள். இது இயந்திரம் T-க்கு ஒவ்வொரு இயந்திரத்தின் குறைந்தபட்ச இலக்கு 2, இயந்திரம் A-க்கு 0, இயந்திரம் B-க்கு 9 மற்றும் இயந்திரம் C-க்கு 7 ஆகும். இது வாரத்திற்கான ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அடிப்படை எண்ணிக்கை. நடப்பு வாரத்தின் புதன்கிழமை முதல் அடுத்த வாரத்தின் செவ்வாய் வரை நடைமுறைக்கு வரும். இந்த விளக்கப்படம் அல்லது அட்டவணையில் இது வரிசை எண் 4 ஆகும். வரிசை எண் 3 மற்றும் வரிசை எண் 4 ஐ காணலாம். எண்கள் 2097 தனிப்பட்ட இயந்திர எண்களின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 2 இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச இலக்கை கடக்கிறது. 5280 போல இங்கே 205280 இல் முதல் 2 எண்ணுடன் பொருந்துகிறது. எனவே குறைந்தபட்ச இலக்கு உற்பத்தியை கடந்துவிட்டது. மேலும் இந்த செயல்முறை ஒரு உங்கள் உற்பத்தித் தடத்தை தயாரிப்பதற்கான பயனுள்ள வழி. இதேபோல் 069.6, 4706 ஆகியவையும் அடையப்பட்ட உற்பத்தித் திறனில் தேர்ச்சி பெற்றன.
வரிசை எண் 4 இன் கீழ் 5, 6 கலங்கள் நீல நிறத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன, அதாவது கூட்டல் குறைந்தபட்ச அடிப்படை 1986 ஐ கடந்துவிட்டது. வரிசை எண் 5 இன் கீழ் 6, 6431 இன் அடிப்படையை 1 செல் மட்டுமே கடந்ததால் நீல நிறத்தில் 1 செல் மட்டுமே சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வார வரிசைகளைத் தொடர்ந்து வாரத்திற்கான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையே கடந்த குறைந்தது 2 முதல் 3 வரிசைகள் எங்களிடம் உள்ளன. இந்த விளக்கம் தேவையான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையில் உங்களுக்கு உதவும் மற்றும் வழிகாட்டும் என்று நம்புகிறேன். இந்த இலக்கு வரிசைமுறைகள் இந்த வாரம் புதன்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் செவ்வாய் வரை வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு மேல் 2 வாரங்களுக்கு முன்பு 7542 என வரிசைப்படுத்தினோம். இது மெஷின் போர்டு T7 இலக்கை கொண்டுள்ளது, மெஷின் போர்டு A5 இலக்கை கொண்டுள்ளது, மெஷின் பி போர்டு 4 இலக்கை கொண்டுள்ளது மற்றும் மெஷின் சி போர்டு 2 இலக்கை கொண்டுள்ளது. வீடியோவின் இறுதியில் 2 வாரங்களுக்கு முன்பு புதன்கிழமை 7869, 5787, 6954, 2429, 5887, 9235, 4592 இலிருந்து பெறப்பட்ட முடிவை பாருங்கள். இந்த 7542 இன் 2 இலக்கங்கள் உற்பத்தி குறைந்தபட்ச இலக்கை 6 முறை அடைவதை நீங்கள் காணலாம். எனவே எங்களிடம் எந்த சரக்கு குவிப்பும் இல்லை. வாரத்தில் பெரும்பாலான நேரங்களில் வாரத்தில் 7 இல் 6 நாட்களில் குறைந்தபட்ச இலக்கு மீறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வரிசை 4592 ஆகும். இதில் கடைசி அடிப்படை எண் 2 ஆகும். எனவே இங்கே குறைந்தபட்ச உற்பத்திக்கான கூட்டல் தேவை இயந்திர பலகை T6, இயந்திர பலகை A4, இயந்திர பலகை B3 மற்றும் இயந்திர பலகை C ஆகஸ்ட் 1 இருக்க வேண்டும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செல்லும் ஜனவரி 6431 6, 2026 அன்று முடிவடையும் என்பதால் இது கலவையாகும்.